வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 ஆகஸ்ட் 18 செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. இன்றைக்கு காற்று மறைக்கும் பகுதி கிழக்கு பகுதியில் மழை எதிர்பார்த்திருந்தோம். மதுரை மாவட்ட பகுதியில் ஆங்காங்கே தொடங்கி அப்படியே கொஞ்ச இடத்துல பரப்பி செயலிழந்தது. ஆனால் ஈரோடு மாவட்டம் தாண்டி சேலம் மாவட்டத்தில் உருவான மழை சேலம் நாமக்கல் மாவட்டத்தோட பகுதிகளில் ஆங்காங்கே பொழிந்து வருகிறது. அது சேலம் மாவட்டத்தோட வடக்கு பகுதி அதாவது ஏற்காடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அதாவது சேலம் தருமபுரி இடைப்பட்ட பகுதி, அந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலைப்பகுதி மற்றும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட பகுதி, கடலூர் மாவட்ட பகுதிக்கு இன்றைக்கு முன்னிரவில் அப்படியே பரவி தீவிரமடையும். நள்ளிரவிலே கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூருக்கும் உறுதியாக சென்னைக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையிலன்னு சொல்லலாம். மயிலாடுதுறைக்கு வடக்கே சென்னைக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் இந்த பகுதிக்கு இன்றைக்கு இரவு கனமழை வாய்ப்பு தெரிகிறது. ஒதுக்கி ஆங்காங்கே. நாளைக்கும் இதே பகுதியில் தான் தெரியுது. சென்னை திருவள்ளூரும் அடங்கும். இன்றைக்கு சென்னை திருவள்ளூருக்கு வாய்ப்பு இருக்கு. நாளை சென்னை திருவள்ளூர் உட்பட வேலூர் மாவட்டத்தில் தொடங்கி அப்படியே திருவள்ளூரோட கடலோரம் வரைக்கும், அதே போல தென் மாவட்டங்களின் உள்பகுதி டெல்டா மாவட்டங்களுக்குங்க நாளைக்கு நல்ல மழை தெரியுது. டெல்டா மாவட்டங்களோட நாளையும் வியாழக்கிழமையும் நல்லா தெரியுது. நல்ல மழை இருக்கு. மாலையில இடிமழையாக மேற்கிலிருந்து வரும். புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தஞ்சாவூர்லேருந்து திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் இந்த மாவட்டங்களுக்கும் அரியலூர், பெரம்பலூர் உட்பட வடகடலோரம், டெல்டா மற்றும் வட உள்பகுதிகள், தென்கடலோரம்னா ராமநாதபுரத்துக்கு வடக்கே உள்ள பகுதிகள், விருதுநகர், மதுரையில் இருந்து சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்பகுதி, டெல்டா மாவட்டங்கள், திருச்சி மாவட்டத்துக்கும் உண்டு. அதே போல பெரம்பலூர், ஈரோடு மாவட்டம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் அப்படியே மெல்ல தீவிரமடைஞ்சு கிழக்கு வந்து நல்லாவே தீவிரமடைஞ்சு மழை பொழிவை கொடுக்கும். இன்றைக்கு வடகடலோரம், வட உள் பகுதி, மயிலாடுதுறை வடக்கே, நாளைக்கு பெரும்பாலான மாவட்டங்கள் இருக்கு. வியாழக்கிழமையும் அதே போல இருக்கு. மீண்டும் சொல்றேன், தென்மேற்கு பருவமழை கண்டிப்பாக தீவிரமடையும். இப்போ வெப்பம் குறைந்து விட்டது. அரபிக்கடல் வெப்பம் குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே எதிர்பார்த்த அந்த பாசிட்டிவ் ஐஓடி என்பது அந்த இடத்துல வெப்பம் குறைந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நிறைய கேள்விகள் வந்திருக்கு. இப்போ இன்றைக்கு வந்திருக்கு நிறைய கேள்விகள். அரபிக்கடல் வெப்பம் குறைந்து விட்டது என்று சொல்கிறார்களே, பாசிட்டிவ் ஐஓடினாங்க, அது உருவாதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்களே, மழை பெய்யுமா பெய்யாதா? இந்த கேள்வி நிறைய வந்துட்டே இருக்கு. வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும், செப்டம்பர் அக்டோபர் எப்படி இருக்கும், தென்மேற்கு பருவமழை, இல்லை நிறைய கேள்விகள் வந்து கொண்டே இருக்கு. ஒன்று சொல்றேன், தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையா இருங்க. எல்லா மாதிரிகளும் மாறி காட்டும். கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். தென் சீனக்கடல் நிகழ்வு கண்டிப்பா ஆந்திர பிரதேசம், ஒடிசாவிற்கு வரும். வங்கக்கடல்ல இப்படிதான் போன வருஷமும் கேரளா கடலோரத்துல வெப்பம் குறைஞ்சிருந்துச்சு, மழை பெய்யாதுன்னு இதே பேச்சு தான் போன வருஷம். அப்பவும் நான் உங்களை சமாதானப்படுத்தி இறுதியில வெளுத்து வாங்கியது மழை. கேரளாவில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் வகையில வெள்ளப்பெருக்கு செப்டம்பர் அக்டோபர்ல மழை பெஞ்சுது. ஆமா, கடந்த ஆண்டு. ஆக கண்டிப்பா சூரியனின் குத்துக்கதிர் இன்றைக்கு 17ஆம் தேதி சென்னையை தொட்டு 18ஆம் தேதி சென்னையை தாண்டி வந்துட்டு இருக்கு. இப்ப சென்னையும் நாளைக்கு சென்னை தெற்குப்புறமும் அப்படியே படிப்படியா 25ஆம் தேதி டெல்டா, 26 புதுக்கோட்டை, ராமநாதபுரம், 27, 28 மதுரை, விருதுநகர், அப்படியே பார்த்தீங்கன்னா 29, 30 அப்படியே தென்காசி, திருநெல்வேலி, 1ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம், 2ஆம் தேதி குமரி முனை தெற்கு பகுதி, அப்படியே 3ஆம் தேதி குமரி கடல், அப்புறம் 21ஆம் தேதி நிலநடுக்கோடு அடையும். புரியுதுங்களா? இப்போ சூரியன் குத்துக்கதிர் தமிழ்நாட்டின் நிலப்பகுதியில் விழுந்து கொண்டிருக்கு. தொடர்ந்து இது வரக்கூடிய செப்டம்பர் 2 வரைக்கும் இருக்கும். அதுக்கு ஏற்கனவே பாருங்க, வட இந்தியாவில் நிலப்பகுதியில் விழுந்த போது கூட இங்கே வெப்பமா இருந்துச்சு. நிலநடுக்கோட்டுக்கு போகிற வரைக்கும் இந்த வெப்பம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நிலநடுக்கோட்டுக்கு போன பிறகு காற்று சுழற்சிகள் உருவாக தொடங்கினோம். நிலநடுக்கோட்டுக்கு போன பிறகு இலங்கை அருகே, தமிழ்நாடு அருகே, வங்கக்கடல்ல காற்று சுழற்சிகள் உருவாக தொடங்கினோம். குமரிக்கடல், இலங்கை இங்கெல்லாம் காற்று சுழற்சி உருவாக தொடங்கினோம். ஆகவே தென்மேற்கு பருவமழை நிகழ்வோட இணைந்து சுழற்சி தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில கண்டிப்பா அமையும். இப்பவே பாருங்க, இந்த மாதம் 22, 23 தேதி வாக்கில், 24ஆம் தேதி வாக்கில் எல்லாம் கேரளாவில் கொஞ்சம் தென்மேற்கு பருவமழை வலுக்கும். நம்ம சொல்லிட்டே இருக்கோம் 18ஆம் தேதிக்கு மேலன்னு. அது இன்றைக்கு தான். ஆனால் இன்றிலிருந்து வெப்பச்சலன மழை 3 நாள் இருக்கும். அந்த நிகழ்வு வட இந்திய நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வு செயலிழப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் 23ஆம் தேதி வரை எடுத்துக்கொள்ளும்.
இருந்தாலும் புதிய நிகழ்வு அதற்கு முன்பே தென்சீன கடலுக்கு வடக்கே, அதாவது வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக வரக்கூடிய ஒரு காற்று சுழற்சி கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழையை கொஞ்சம் இந்த மாத இறுதி வாரங்களில் தீவிரப்படுத்தும். அதை விட கூடுதல் செப்டம்பர் மேட்டூருக்கு தினசரி 12,000 13,000 கரண்டி வந்துட்டே இருக்கு. தினம் ஒரு டிஎம்சி வந்துகிட்டே இருக்கு. ஆக 50 டிஎம்சி எட்டுவது 25ஆம் தேதினு சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பா 25ஆம் தேதி 50 டிஎம்சி எட்டோடும் 90 அடி எட்டும் மேட்டூர். அதற்கு பிறகு படிப்படியாக தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். அக்டோபர்ல கண்டிப்பா நல்லா புரிஞ்சுக்குங்க, வானிலையோட அதாவது காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு பகுதிக்கு சூரியன் கூத்துக்கதிர் சென்ற பிறகு நன்றாக ஒரு நிகழ்வுகள் காற்று சுழற்சியெல்லாம் உருவாயிடும். எம்ஜிஓ எனப்படக்கூடியதெல்லாம் வந்துடும் செப்டம்பர் மாதம். இந்த சூரியன் குத்துக்கதிர் தெற்க போனதுமே எம்ஜிஓல வர ஆரம்பிச்சிடும். அதாவது வரக்கூடிய 11, 12ஆம் தேதி, 13ஆம் தேதி வாக்கில், அதாவது செப்டம்பர் 13, 14 எம்ஜிஓலாம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் காற்று சுழற்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் காற்று சுழற்சி, இணைப்பு சுழற்சி எல்லாம் இணைந்து கொண்டு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் கண்டிப்பா. ஆக தயவு செய்து குழப்பிக்காதீங்க. இறுதிக்கட்ட ஒரு 30 நாள், 45 நாள் தென்மேற்கு பருவமழை, இறுதிக்கட்ட 30 நாள் இன்னும் வலுவா இருக்கும். அதுலேயும் லாஸ்ட் 15 நாள், அக்டோபர் 1 டு அக்டோபர் 16 நல்ல ஒரு உச்சபட்ச தென்மேற்கு பருவமழை இருக்கும். அப்படியே வடகிழக்கு பருவமழையா மாறணும் திரும்ப சொல்லிட்டு இருக்கும். உங்களுக்கு பல்வேறு குழப்பங்கள் ஏற்படலாம். இது நம்முடைய வார்த்தை நம்பிக்கை இழப்பை ஏற்படுத்தலாம். கண்டிப்பாக பொறுத்திருங்கள். நீங்க எதிர்பார்த்திருக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் வறட்சியெல்லாம் நிச்சயமாக இருக்காது. அச்சம் பீதி கொள்ள வேண்டாம். இப்படிப்பட்ட பல வருடங்கள் நம்ம சந்தித்திருக்கிறோம். அதாவது இந்திய பெருங்கடல வெப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, பசிபிக் பெருங்கடல ஆசிய பக்கம் வெப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, வெப்பம் இருக்கு. இப்போ நெகட்டிவ் ஐஓடியோட பாசிட்டிவ் ஐஓடி உருவாவதற்கும் ஜாதகம் இருக்கு. அதுக்கப்புறம் சமநிலை ஐஓடி, அப்புறம் நெகட்டிவ் ஐஓடி எல்லாமே மாறி அமையும். என்னங்க நெகட்டிவா இருந்தன பாசிட்டிவா இருந்தன? பசிபிக் பெருங்கடல் வெப்பம் இந்திய பெருங்கடலுக்கும் சமமா இருக்கு. ஆக பசிபிக் பெருங்கடல் அது எல்லினோவே வந்தாலும் நம்முடைய கடல் பகுதி சிஸ்டத்தை பாதிக்காது. அந்தமான் கடற்பகுதியில் சிஸ்டம் உருவாகும், இலங்கை சிஸ்டம் உருவாகும், நிலநடுக்கோட்டில் உருவாகும். நிலநடுக்கோட்டில் உருவாகி இலங்கை ஒட்டி வரும் சிஸ்டம் காற்று சுழற்சி. பெரிய சிஸ்டம் இல்லைன்னா சிறிய சிஸ்டம் தான் அதிக மழை தரும் இந்த வருஷம். சின்ன காற்று சுழற்சி நிறைய மழை, குறைந்த நேரத்தில் அதிக மழை தரும். கண்டிப்பா பாருங்க. நாம செய்ய வேண்டியது அடுத்த ஆண்டு கோடையில பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இருக்கக்கூடிய இந்த 3 மாத 90 நாள், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாத 90 நாள் வெப்பம் அதிகமா இருக்கும். அந்த வெப்பத்தை சமாளிப்பதற்கு, அந்த நேரத்தில் தேவைப்படக்கூடிய குடிநீர் பற்றாக்குறையை சமாளிப்பதற்கு நாம மழை நீரை சேகரிக்கணும். அதுக்கு நம்ம ஏற்கனவே பண்ணை குட்டைகளை அமைத்திருக்கோம். அதை ஆழப்படுத்தணும், அகலப்படுத்தணும். ஆனா கண்டிப்பா வடகிழக்கு பருவமழை நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது நாம் கண்டிப்பா அது தானாவே சேமிக்கப்படும். உடைப்பெடுக்காமல் கரைகளை வலுப்படுத்தி வைத்திருந்தால் நிச்சயமாக சேமிக்கப்படும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். நல்ல மழை இருக்கு. வறட்சி என்கின்ற ஒரு அச்சுறுத்தல் உங்கள் மனதில் இருக்கு. பொறுமையாக இருங்கள். அந்த அச்சுறுத்தலும் உங்கள் மனதை விட்டு போய்விடும். அடுத்த ஆண்டு மேலிருந்து இந்த அச்சுறுத்தலும் இந்த வார்த்தையுமே, இந்த எல்லினோங்கிற வார்த்தையும் இந்த வறட்சிங்கிற வார்த்தையெல்லாம் சுத்தமா இருக்காது. ஆக 2027 ஜூன்ல இருந்து அப்புறம் நிம்மதி தான். ஆகவே இது இடைக்காலம், இடையூறு அப்படிதான் நம்ம நினைக்கணும். இடையூறுல அது என்ன சொல்றதுன்னா அச்சுறுத்தல் என்றுதான் சொல்லணும். தயவுசெய்து கவலைப்படாதீங்க. கைபேசி அழைப்புகள் நிறைய பேர் கேள்வி கேட்டும், நிறைய அழைப்புகளை அழைத்தும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறது ஒன்று இருக்கிறேன். தயவுசெய்து நிம்மதியாக இருங்கள், பொறுத்திருங்கள். ஆனால் வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும். ஒரே நாளில் சேர்த்து தான் மழை பெய்ய தர நாம நினைக்கும் போது மழை தராது. மழை நீரை சேகரிக்க வேண்டும். அதை நாம சொல்றோம். சேமித்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்துறதும் சரியான வழி. இணைந்திருங்கள். அப்டேட்ஸோட நன்றி.